சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்சா, என்னை விட்டு நீ போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் உன்னை விட்டுற முடியாது. இதுவரைக்கும் ஒன்னாவே வாழ்ந்தோம், கழுத போறதா இருந்தா ஒன்னாவே போயிடுவோம். அம்சா, இதுவரைக்கும் நீ என்கிட்ட ஒரு பொய் சொன்னதில்லை, ஏமாத்தினதில்லை. சொல்ல போனா எந்த தப்புமே நீ பண்ணதில்லை. நீ இப்படியே தான் இருக்கணும். நீ இல்லாம எனக்கு வாழ தெரியாது, வாழவும் முடியாது. அம்சா, சீக்கிரமா திரும்பி வந்துரு. அம்சா, சீக்கிரமா வந்துரு. எதுக்கு? வாங்க, கொஞ்சம் பேசணும். என்னால தூங்க முடியல தாத்தா, மனசு அவ்வளோ வலிக்குது. நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறேனா? என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் இப்படி சொல்லுத? இல்ல, என்னோட பிடிவாதம் பாட்டி உசுர கொன்னுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி உங்க பையனோட பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னால தானே நீங்க அவரை கூப்பிடலாமான்னு யோசிக்கிறீங்க. அப்படின்னு உனக்கு யார் சொன்னது? இல்ல தாத்தா, எனக்கு புரியுது. பெத்த யாருக்குமே அவங்க புள்ள மேல பாசம் இருக்கத்தானே செய்யும். பாட்டியோட கடைசி ஆசை இது. எனக்காக அதை ஏன் தடுக்கணும்? நீங்க அவரை கூப்பிடுங்க. அவரை பார்க்காம பாட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் என் மனசாட்சியை என்ன கொன்னுரும் தாத்தா. நீங்க தாராளமா உங்க பையனை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. நான் குறுக்க நிக்க மாட்டேன். அதே சமயம் நான் எங்கேயும் இருக்க மாட்டேன். இதெல்லாம் ஓரமா நின்று பாக்குற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்ல தாத்தா. நான் எங்கேயாவது அப்படியே போயிடுறேன். நீங்க அவரை கூப்பிடுங்க. பேசி முடிச்சிட்டியாப்பா? இல்ல பேச வேண்டியதாவது இருக்கா? அவன் என் மகன்தான். அவன் வேணும்னு நான் நினைச்சிருந்தா இந்த உலகத்துல அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்திருப்பேன். அவன் இருக்கானா, எங்க இருக்கான், எப்படி இருக்கான், இருக்கானா இல்லையான்னு கூட அவன் இருக்க இடம் தெரிஞ்சா கூட அவனை நான் பார்க்க போக மாட்டேன், பேசவும் மாட்டேன், இங்க கூட்டு வரவும் மாட்டேன். ஏன்னா அவன் மேல உள்ள கோபம் எனக்கு கொஞ்சம் கூட குறையலப்பா. என்ன நிர்கதியா நிக்க வச்சு கழுத்து எடுத்துட்டு போனவன். அந்த நேரத்துல உன் அம்மாவும் நீயும் தான்ப்பா ஆறுதலாவும் ஆதரவாவும் கூட இருந்தீங்க. சொல்லு, நான் எதை முக்கியம் நினைப்பேன்? உன் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல, அதுவும் சுயநினைவில்லாத நேரத்துல தான் இப்படி எல்லாம் புலம்புறா. அதை கவனிச்சியா நீ? அவளுக்கு இத்தனை வருஷமா பிள்ளை பாசம் இருக்குதான். அதை என்னைக்காவது வாய் விட்டு சொன்னாளா? இல்ல இல்ல. ஏன்னா அவன் பண்ணது அவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கே தெரியும். என்னமோ இப்ப புத்தி சோதனை இல்லாத மாதிரி மயக்கத்துல உளறிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எப்ப பெருசா எடுத்துக்கிற? அதாவது அவளுக்கு மகன் வந்து கொள்ளி போடணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். அதனாலதான் அவ அப்படி புலம்பிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை உன் பாட்டி அப்படி போயிட்டா, அவன் வந்து கொள்ளி போட்டா அந்த கட்டை வேகாதியா? அது அவளுக்கு தெரியல. எங்களுக்கு கொள்ளி போடத்தான் நீ இருக்கே ஐயா, நாங்க எதுக்கு கவலைப்பட போறோம்? இந்த மாதிரியா எந்த காலத்திலையும் என் மகன் பண்ண தப்ப நான் மன்னிக்கவே மாட்டேன்,
மகன்னு சொல்லி மறுபடியும் என் வீட்டுக்குள்ள நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன் அந்த கடவுளே சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் ஐயா, ஏத்துக்க மாட்டேன். ஐயா நீ இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறத ஐயா என்னால தாங்க முடியல. தாத்தா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, ஏதோ கோவத்துல அவசரப்பட்டு. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு எப்பவுமே உங்க கௌரவம் தான் முக்கியம். அதனாலதான் இப்ப கூட கோவப்பட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏய் என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கடா, நீ எங்களுக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க வந்த பேரன் இல்லடா, கொல்லி போட வந்த புள்ளடா புள்ளடா. ஐயா பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க, பேசுறாங்க, நீங்க போய் பாருங்க. நான் சொல்றேன் கிழவி என்னை விட்டு போக மாட்டான். நான் சொல்லல. பாட்டி பயந்துட்டியாப்பா? உன்னை கொல்ல போற பாரு. சாவ நேர்ல பாத்துட்டேன், இனி பயப்பட மாட்டேன். உன்ன ஏய் கிழவி, கொஞ்ச நேரத்துல எங்களை பயமுறுத்திட்டியே. நீங்க குமரந்தா. இப்பந்தாமா எனக்கு உசிரே வந்துச்சு. எப்படியோ உனக்கு குணமாயிடுச்சு, அது போதும் பாட்டி.